ஆன்மீக அன்பர்கள் இருந்த வணக்கங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழ் வருகின்ற தை மாதத்துடைய பொது பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 வரை தை மாதம். இந்த தை மாதம் நிறைய கிரகங்கள்லாம் மற்ற ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய மாறக்கூடிய காலகட்டம் அமைது. பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றார். இப்போ நிறைய மாற்றங்களை உடைய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த தை மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த சிம்மத்தில் பார்த்து வச்சா உங்களுக்கு சூரிய பகவான் 6 இருக்கின்றார். சூரிய பகவான் 6 இருக்கின்ற காலகட்டத்தால் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீதான கருத்துக்களுக்கு கவனம் வேண்டும். யாருமே ஒரு கருத்துக்கு சொல்லலாம், அது கொஞ்சம் கவனமாக கருத்துக்களை சொல்வதில் கவனமாக இருங்க. தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு அரசு வழியில் ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்கணும், அந்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு அரசு சார்ந்து எந்த உதவியாக இருந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய செயல்பாடில் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிக்க போகுது. வேலைக்காக எந்த வேலையும் செய்ய முடியாது. உடல் உழைப்பு எந்த அளவுக்கு பொருள் அந்த உடல் உழைப்பை போட்டால் தான் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு மேன்மையும் லாபமும் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியாதனால உடல் உழைப்பு போடக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ஆசை வார்த்தைலாம் சொல்லுவாங்க. ஆசை 1000 ரூபா போட்டால் 10,000 ஆசை வார்த்தை சொல்லி இந்த அதிக வட்டிக்காக அதிக லாபத்துக்காக ஏதாவது முதலீடு செஞ்சிங்கன்னா அதால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கு. அதனால் கொஞ்சம் யார் சொன்னாலும் தயவுசெய்து அது மாதிரி குறுக்கு வழியில் போய்ட்டோ இல்லை அதிக லாபத்துக்கு ஆசை போட்டோ நீங்கள் எதாவது முதலீடு செஞ்சிங்கன்னா அது விரயமாக போகும். திரும்பி வரக்கூடிய வாய்ப்பே கிடையாதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் சொன்னாலும் 10-20 தரம்னா தயவுசெய்து நம்பிட்டு முதலீடு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீர்கள். சிம்மராசி அன்பர்களே கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் 12 இருக்கார். செவ்வாய் பகவான் 12 இருக்கிற காலத்தை பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக மனசில் உறுதி நின்ற பிரச்சனையாக இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. முடியலையே சொத்து பிரச்சனை சில இருக்கும். அவள் சொத்து பிரச்சனை குடும்ப தகராறு எல்லாமே ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடியாமல் ரொம்ப கஷ்டம் இருப்பாங்க. அதுபோல் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கிறது. சிம்மத்துக்கு பார்த்துங்க உங்களுடைய உறவுகள் பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படுது. நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க மாமச்சம் எல்லாம் யார் எப்படியா பண்ணுற கொஞ்சம் அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் 11க்கு வரார். அந்த 11 வருகின்ற காலத்தை பார்த்தோமா சாமர்த்தியமாக செயல்பட்டு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசி சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. புதிய வேலை நிமித்தமான சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற எல்லாருக்கும் உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அது அப்ளிகேஷன் போகிறது இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுற முடிவுக்கு வெயிட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடிய போகுது. உங்களுக்கு புதன் பகவான் 5 இருக்கார். 5 புதன் இருக்கின்ற காலத்தால் இந்த குறும்படம் சார்ந்த செயல்பாடெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் தை மாதம் சிம்மத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட நல்லா ரீச் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேறியும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு தை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் 6க்கு வராருங்க.
அதனால் உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகள்லாம் சாதமாகும். எங்கேயாவது கடன் எதாவது கேட்டிருந்தீங்க, ஃபைனான்ஸ்லையோ பேங்க்லையோ எங்கே கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த தை மாதத்தில் ஒரு நாள் அமைப்போது கொஞ்சம் சமத்தை கொஞ்சம் கடன்லாம் கொஞ்சம் பெற்று அதிக கடன் பெறாமல் எதுக்காக அந்த வேலையை நிறைவேறதுக்கு அனுப்பிட்டு அதை அழைச்சிடுங்க. மற்றபடி இந்த விளையாட்டாக பேச்சுகளை குறைச்சிங்க. விளையாட்டு தான் வினையாக சொல்லுவாங்க. அதனால் விளையாட்டாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். விளையாட்டாக பேச்சில் தான் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்குறை அதிகம்னா கொஞ்சம் விளையாட்டாக பேசாதீங்க. அதே மாதிரி இந்த தை மாதம் 23ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 7க்கு வராரு. புதன் பகவான் 7 வருகின்ற பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. ஒரு சகோதர சைடில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சில விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த அதான் இருந்தாலும் இந்த சுக்கிரன் 7 இருக்கின்றதால திட்டமிட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலை உண்டாக்கும். எவ்வளோ நீங்கள் பிளான் போட்டு எவ்வளோ துல்லியமாக ஒரு விஷயம் நீங்கள் செய்ய நினச்சாலும் அது கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம்தான் நிறைவேறும். அலைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் செய்கின்ற செயலில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா பிளான் நல்லா கோயில் போவோம், வண்டி பஞ்சர் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி சில அலைச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. கவனமாக இருங்க. மனதில் கொஞ்சம் சில அனுபவங்களால் சில மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர். இல்லை போகிறீங்க, பேசுகிறீங்க, பழகிறீங்க, அங்கே நடக்கிற சில விஷயங்கள் அனுபவமாகின்ற போது அந்த அனுபவத்தை வைத்து நல்ல ஒரு உங்களுடைய பேச்சு சில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைய போது உங்களுக்கு. தை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தோன்னா சுக்கிர பகவான் 8ல் இருக்கார். அந்த 8ல் சுக்கிர பகவான் இருக்கிற நேரில் பார்த்தோன்னா உங்கள் வீட்டுக்கு மனதுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. வீட்டுக்கு பிடிச்ச உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. வீட்டுக்கு பிடிச்ச உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீங்க. வீட்டுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். உடல் சரியில்லைனா ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க. தயவுசெய்து உடல்நிலையை கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். குரு பகவான் 10ல் இருக்கின்ற காரணத்தை பார்த்தோன்னா அந்த அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்பட போகுது. அரசு துறையில் வேலை செஞ்சிங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எந்தெந்த விஷயம் நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்துருக்கோ அந்த கவர்மெண்ட் விஷயம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சனி பகவான் 7 இருக்கின்றார். சனி பகவான் 7 இருக்கிறதுல பார்த்தா உங்களுடைய உயர்கல்வி தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. என்ன படிக்கிறேன், எப்படி போய்டணும், எங்கே படிக்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். அப்படி தெளிவு கிடைச்சிட்டாலே உங்களுக்கு அந்த கல்வி நீங்கள் சிறப்பாக முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு. அதனால் கல்வியில் இருந்த குழப்பங்கள்லாம் மறைந்து தடுமாற்றலாம் நீங்கி ஒரு தெளிவாக உங்கள் கல்வியை கற்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சிம்மத்துக்கு. ராகு பகவான் 8ல் இருக்கின்றார். 8ல் ராகுமாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா புதிய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏதாவது புதுசாக விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது கல்வி சார்ந்தோ தொழில் சார்ந்தோ பிஸ்னஸ்லேயோ இல்லை அலுவலகத்துலேயோ ஆஃபீஸில் எங்கே செய்யலாம் கொஞ்சம் யோசித்து செய்யலாம். வேணால் சிந்தித்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதனால் ராகு தசை என்ன பண்ணுவார், 10 ரூபா கொடுத்து 20 செலவு வச்சுவார். கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். அதுமாதிரி கேது பகவான் 2ல் இருக்கார். கேது பகவான் 2 இருக்கின்ற காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வாக்கு சார்ந்திருக்கிறதால பேச்சு பேசுகின்ற போது மிக கவனமாக பேசுங்கள். தேவையற்ற விதண்டாவாத பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதில்லை, பேசாமல் இருப்பதே சிறப்பு. அதனால் வெளியில் யார்ட்டையும் தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள், பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ராகு சுமாராக இருக்கார், கேது சுமாராக இருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு இங்கே சிந்தித்து பொறுமையாக செல்லக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா நாக தேவர்களை வழிபட முயற்சி. நாக தேவதை தான் 2 பேர் சர்ப்பம் இல்லையா? ராகுவும் சர்ப்பம், கேதுவும் சர்ப்பம், 2 பேருமே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நாக தேவர்களை வழிபட்டால் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், இடையூறு எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி எல்லாம் ஒரு வெற்றியும் தடையும்லாம் நிறைவேறனா நீங்கள் நாக தேவதை வழிபடுங்கள். அனைத்து இடையூறையும் விலகி ஒரு செயலிலும் ஒரு முன்னேற்ற வெற்றியும்
கண்டிப்பாக கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் 2025. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.